نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العظيم. عن أبي درداء رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم المسجد بيت كل تقي رواه صحيح الترغيب صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு, எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைது மா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த முழு உலகத்துடைய சொந்தக்காரன் அல்லாஹ் என்றாலும், இந்த முழு உலகத்தை படைத்தவன் அல்லாவாக இருந்தாலும், இந்த முழு உலகத்துல அல்லாவுக்கு ஆக விருப்பமான இடம் எது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையின் மூலமாக இந்த உம்மத்துக்கு விளங்கப்படுத்துறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொஞ்சம் உள்ளத்தால சிந்திக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க. இந்த ஸ்ரீலங்கால எங்களுக்கு விருப்பமான இடம் எது என்று கேட்டா எங்களுக்கு வாழ்க்கையில தேர்வுகள் சாய்ஸஸ் செய்யுது. இந்த இடம் விருப்பம், கூலான இடம் விருப்பம், சூடான இடம் விருப்பம், ஈஸ்டர்ன் விருப்பம், மத்திய மலை நாடுகள் விருப்பம், காடு ஈக்கக்கூடிய இடங்கள் விருப்பம், இப்படி எங்களுக்கு மத்தியில பல தேர்வுகள். முழு உலகத்தில் உங்களுக்கு எந்த இடங்கள் விருப்பம் என்றா அதுக்கும் பலவிதமான தேர்வுகள் எங்கட வாழ்க்கையில இருக்குது. இந்த நாடு விருப்பம், அந்த நாடு விருப்பம், அங்க போகணும், இங்க போகணும், இப்படி பலவிதமான விருப்பமான இடங்களை நாங்க வாழ்க்கையில சொல்லுவோம். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு உலகத்துடைய சொந்தக்காரன் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் எது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லக்கூடிய நேரம் சொன்னாங்க, அஹப்புல் பிலாது இலல்லாஹி மசாஜிதுஹா. எந்த இடங்கள் எல்லாம் ஒரு ஊர்ல எந்த இடத்துல அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய இடங்கள் இருக்குதோ, அதாவது மஸ்ஜிதுகள், பள்ளி வாசல்கள் இருக்குதோ, அந்த மஸ்ஜிதுகள் தான் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தையின் மூலமாக சொல்லி காட்டுறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு ஊருடைய செழிப்ப அல்லாஹு தஆலா வச்சிக்கிறது மஸ்ஜிதுல. ஒரு ஊருடைய வளர்ச்சியை அல்லாஹ் வச்சிக்கிறது மஸ்ஜிதுல. ஒரு ஊருக்கு அல்லாஹுடைய உதவி ஓணும் என்றா
ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கக்கூடிய மனிதனாக வாழ்க்கையில மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மஸ்ஜிதுகளுடைய சிறப்பை விளங்கப்படுத்தக்கூடிய நேரம் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, எந்த ஊர்ல ஒரு மஸ்ஜிதை கெட்டுறதுக்கு பணம் படைத்த வசதி படைத்த மனிதர்கள் ஈக்கிறாங்க, ஆனா அவங்க ஈந்து ஒரு மஸ்ஜிதை கெட்டாம ஈக்கிறாங்க, ஒரு ஊர்ல மஸ்ஜிதை உருவாக்காம ஈக்கிறாங்களோ அந்த ஊரோட நான் போர் புரிய தயாராக ஈக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வார்த்தையில இருந்தவங்களுக்கு விளங்கணும், மஸ்ஜித் என்று சொல்றது ஒரு ஊருக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்றது கட்டாயம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க. ஹிஜ்ரத்துடைய பயணம் இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியமான பயணம், எவ்வளவு முக்கியமான பிரயாணம் என்பதாக எங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பிச்சு மதீனாவை பேச்சு அடைஞ்ச உடனே முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வேலை என்ன? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, வீடு வாசல் எல்லாம் முட்டுட்டு வந்துட்டாங்க, சொத்து சொகம் எல்லாம் முட்டுட்டு வந்துட்டாங்க, காணி பூமி எல்லாம் முட்டுட்டு வந்துட்டாங்க. மக்கால தான் அவங்களுடைய எல்லாம் ஈக்குது, ஆனாலும் எல்லாத்தையும் முட்டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே அவங்க ஈக்கிறதுக்கு அவங்க ஊடொன்ன கெட்டிக் கொள்ளல, அவங்க மனைவிமாரோட சந்தோஷமாக வாழ்றதுக்கு ஈக்கிறதுக்கு அவங்க முதலாவது செஞ்ச வேலை ஊடொண்ட கெட்டிக் கொள்ளல. குர்ஆன் எங்களுக்கு செல்லுது, அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போய்த்து முதலாவது செஞ்ச வேலை என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் குபாவை கெட்ட ஆரம்பிச்சான். சுப்ஹானல்லாஹ். அதுதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவை அடிப்படையாக கொண்டு கெட்டப்பட்ட மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் குபா என்பதாக குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவ மக்காலிருந்து மதீனாவுக்கு போனாலும் அவங்களோட சொந்த தேவை ஒன்றையும் அவங்க பூர்த்தி செய்யல. செஞ்ச வேலை என்னன்னா, மஸ்ஜித் ஒன்றை ஏன் உருவாக்கினாங்கன்னா இந்த உம்மத்தை மஸ்ஜிதோட தொடர்பு படுத்தணும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பினார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலங்களையும் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னால ஒரு 100, 200, 300 வருஷங்களுக்கு முன்னால இந்த காலங்களையும் உம்மத்துடைய பாய்தாவுக்காக வேண்டி, புரோசனத்துக்காக வேண்டி ஆச்சரியமான முறையில மஸ்ஜிதை கெட்டின பல பேர் இந்த இஸ்லாமிய வரலாறுகள்ல உலக வரலாறுல இருக்கிறாங்க. எங்களுக்கு உண்மையில தெரியாது, பல மஸ்ஜிதுகளுடைய வரலாறுகள் எங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பல மஸ்ஜிதுகளுடைய வரலாறுகள் தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, டர்க்கியில இஸ்தான்புல் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம், அந்த இஸ்தான்புல் நகரத்தில் ஒரு மஸ்ஜிதுடைய பெயர், இந்த மஸ்ஜிதுடைய பெயர் ஒரு ஆச்சரியம், இந்த மஸ்ஜிதுடைய பெயர் வைக்கப்பட்டது ஒரு ஆச்சரியம், இந்த மஸ்ஜிதை கெட்டினவர் ஒரு ஆச்சரியம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, 1750 ஆண்டு இந்த இஸ்தான்புல்ல இந்த மஸ்ஜித் கெட்டப்படுவது. மஸ்ஜிதுடைய பெயர் என்னன்னா மஸ்ஜித் சாங்கி எதிம், அதாவது துருக்கியுடைய பாஷையில சாங்கி எதிம் என்றேதான் மஸ்ஜிதுடைய பெயர். அதை நாங்க எங்களுடைய பாஷையில கன்வெர்ட் பண்ணினா, அதை நாங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணினா அரபுல சொல்லுவாங்க கண்ணி அகல்து மஸ்ஜித் என்று சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்றதாக இருந்தா நான் திண்டத போல நினைச்சிட்டேன் மஸ்ஜித். இந்த பள்ளியிட பேர் அதுதான். ஒவ்வொரு பள்ளிகள் எடுத்தா அந்த பள்ளிகளுக்கு பேருக்கு பின்னால் ஒரு எதிக்குமே, இது உம்பிச்சி பள்ளி, மஸ்ஜிதுல் ஆஃபிர், அதுக்கு ஒரு காரணமே, ஒரு மனிதனுடைய உழைப்பீகுது, பின்னுக்கு அவருடைய தியாகமீகுது. மஸ்ஜித் சாங்கி எதிம் என்றா நான் திண்டத போல நினைச்சிட்டேன் மஸ்ஜித், அதுதான் பேர். 1750 தனியா ஒரு மனிதன் கைருத்தீன் ரஹிமஹுல்லாஹ் கெட்டின மஸ்ஜித். இது ஏன் இப்படி ஒரு பெயர் வச்சாங்கண்டா, கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது இவர் வைக்கல் என்ற பெயர். நாங்க எங்களுக்கு சர்ச் பண்ணி பார்க்கிறோம் கூகுளோல, இன்னும் இந்த மஸ்ஜித் பெரிய மஸ்ஜித். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவருக்கு வாழ்க்கையில் ஒரு வழக்கமும் நீஞ்சபடி என்றா, கடை தெருவுகளுக்கு போகக்கூடிய நேரத்துல ஒரு விசேஷமான சாப்பாடை கண்டா இவருக்கு சரியான ஆசை சாப்பிடுறது. ஆனா அதை விட விருப்பம் என்னன்னா, இவருடைய சொந்த செலவுல ஒரு மஸ்ஜிதோட வாழ்க்கையில கெட்டோட மௌத்துக்கு முன்னாள். அதனால இவர் கடை தெருவுக்கு போகக்கூடிய நேரத்துல விருப்பமான சாப்பாடை பார்ப்பாங்க, பார்த்துட்டு நினைப்பாங்க, இந்த சாப்பாடை தின்ற சல்லிய நான் ஒதுக்கி வச்ச ஒரு மஸ்ஜிது கெட்டேன்.
இப்ப ஒரு சாப்பாடை பாக்குறாங்க, அது சரியான விருப்பம். ஆனாலும் இவங்க என்ன சொல்லிக் கொள்வாங்க தெரியுமா? இந்த சாப்பாடை நான் தின்னதாக நினைச்சு கொள்றேன், இந்த சல்லிய மஸ்ஜிது ஒதுக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டினாங்க அந்த மஸ்ஜித. ஊர் மக்கள் எல்லாம் முடிவு செஞ்சாங்க, இந்த தியாகம் இவருடைய ஆசை உண்டு அந்த இடத்துல அப்படியே குர்பான் செஞ்சாரு. நான் தின்றத போல நினைச்சிட்டேன், நான் தின்றத போல நினைச்சிட்டேன், பல விடுத்தங்கள் செஞ்சு தியாகம் செஞ்சு கெட்டின மஸ்ஜித் என்றதால அந்த மஸ்ஜிதுக்கு மஸ்ஜித் சாந்தியதின் நான் தின்றத போல மஸ்ஜித் என்பதாக பெயர் வச்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஜனீமிக் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜித் இன்னமும் மீக்குது வரலாறுகள். இப்படியும் உலகத்துல மனிதர்கள் வாழ்றாங்க. ஏன்? மஸ்ஜிதோட மஹப்பத் வச்சுக்கிறான், மஸ்ஜிதோட மஹப்பத் வைத்துக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்கள் எல்லாரும் வெறுமனை பார்க்கிறது இந்த மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய நேரத்துல இந்த உம்மத்துக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் நிறைய தொடர்பு அல்லாஹ் உண்டு பண்ணி வச்சுக்கிறான். நாங்க வெறுமனை பார்க்கிறது 5 நேரம் தொழக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மஸ்ஜித் என்று தான் பார்க்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல மஸ்ஜிதுகள் அதுக்கு மாத்திரம் பாதிக்கப்படல். ஒரு 5 நேரம் தொழுறதுக்கு என்ன பெரிய மஸ்ஜித் ஒண்ணு கெட்டோனுமா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, மஸ்ஜித் ஏன் பாவிக்கப்பட்டு சென்றா அந்த காலத்துல சஹாபாக்கள் எல்லாம் ஈக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை உருவாக்கின இடமாக மஸ்ஜிதை பாவிச்சாங்க. ஈமானுடைய விஷயத்தை படிச்சு கொடுத்தது மஸ்ஜிதுல, ஒழுக்கத்துடைய விஷயங்கள், நாகரீகங்கள் படிச்சு கொடுக்கப்பட்டுச்சு, நீதி நேர்மையுடைய விஷயங்கள், யுத்த கலைகள், நேர்மையான வியாபாரத்துடைய சட்ட திட்டங்கள், இஸ்லாமிய ஆட்சி முறை, மனைவி மக்களுடைய சட்ட திட்டம், தாய் தந்தையுடைய கடமைப்பாடுகள், பெரியவர்களுடைய மரியாதை செலுத்துற முறை, சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுற முறை, இஸ்லாத்துல அடிப்படையான எந்தெந்த சட்டங்கள் இருக்குதோ எல்லா சட்டங்களும் படிச்சு கொடுத்த இடம் தான் மஸ்ஜிதாக இருந்துச்சு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எப்படி தொழுகிறது, எப்படி நோன்பு பிடிக்கிறது, ஜகாத்துடைய முழுமையான சட்டம், ஹஜ்ஜுடைய முழுமையான சட்டம், எல்லா விஷயங்களும் படிச்சு கொடுக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாகத்தான் மஸ்ஜித் பார்க்கப்பட்ட. ஆனா கவலை கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த காலத்துல எல்லா விஷயங்களையும் வெளியில செய்யறோம், எல்லா விஷயங்களையும் வெளியில செய்யறோம். மஸ்ஜித வெறுமனையை பாவிக்கிறது 5 நேரம் தொழுகைக்கு, அதுவும் குறிப்பிட்ட ஒரு சாரார் வாராங்க, குறிப்பிட்ட ஒரு சாரார் அந்த தொழுகைக்கு மின். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, லட்சக்கணக்கு செலவழிக்கப்படுவது எவ்வளவு மஸ்ஜிதுகள், எவ்வளவு மஸ்ஜிதுகள் கோடி கணக்கு செலவழிக்கப்படுவது. வெறுமனே இஸ்லாம் சொல்லுது தொழுகைக்கு மாத்திரம், அதுக்குரிய இடம் மட்டுமல்ல மஸ்ஜித். முழு இஸ்லாத்துடைய எல்லா சட்டமும் படித்து கொடுக்கப்பட்ட இடம் மஸ்ஜித். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கடமைப்பாடு இருக்குது. நாங்க எல்லாரும் மௌத்துக்கு முன்னால மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கக்கூடிய மனிதர்களாக மாறும். மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கணும். நாங்க வெறுமனை நாங்க வந்தோம் சொல்லுதோம் போறோம் அல்ல, மஸ்ஜிதுல எல்லா விஷயங்கள்லயும் நாங்க கலந்து கொள்ளும், எல்லா விஷயங்கள்லயும் நாங்க மஸ்ஜிதுடைய விஷயத்துல எல்லா விஷயங்களையும் நாங்க கலந்து ஆலோசிக்கணும். அது நல்ல விஷயமாக இருந்தாலும், மஸ்ஜிதுக்கு ஏதாவது உதவியாக இருந்தாலும், எல்லா விஷயத்திலையும் மஸ்ஜிதுல முன்னுக்கு வரும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆனா எங்களோட உம்மத்தில் இருக்கக்கூடிய கவலையான ஒரு செய்தி, மஸ்ஜிதுல மட்டுமல்ல, மஸ்ஜிதுல எந்த விஷயம் என்றாலும், மஸ்ஜிதுடைய விஷயத்திலேயும் பின்னுக்கு, மஸ்ஜிதுல இபாதத் என்றாலும் பின்னுக்குதான். இந்த சமூகம் அப்படி பலரி, மஸ்ஜிதுடைய எந்த விஷயம் என்றாலும் அது பின்னுக்கு, மஸ்ஜிதுக்குள்ள வந்தாலும் பின்னுக்கு. யாரும் தவறாக எடுக்கவான இந்த பேச்ச. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மஸ்ஜிதுல ஏதாவது ஒரு உதவி தொகை கொடுக்குறாங்களா, அடிச்சு பிடிச்சு முன்னுக்கு வாரான். உலர் உணவு பொதிகள் கொடுக்குறாங்களா, அடிச்சு பிடிச்சு முன்னுக்கு வாராங்க. நோம்புல ஈச்சப்பழம் பேக் கொடுக்குறாங்களா, அடிச்சு பிடிச்சு முன்னுக்கு வாராங்க. உதவிகள் மஸ்ஜித் ரீதியாக கிடைக்கக்கூடிய எல்லா பலாவனங்களை எடுக்க அடிச்சு பிடிச்சு முன்னுக்கு வாரான். துனியாவுடைய காரியமா லஞ்சம் கொடுத்து சரி முன்னுக்கு போறதுக்கு தயார். வேண்டிய விஷயத்தை செஞ்சு முன்னுக்கு போகலும், எவண்ட கைய கால பிடிச்சு முன்னுக்கு போகலும், ஒரு சவான் சோத்த கொடுத்து முன்னுக்கு போகலும். ஆனா மஸ்ஜிதுக்குள்ள வந்தா இவர் பின்னுக்கு. மஸ்ஜிதுடைய பலாபலங்கள் எல்லாம் முன்னுக்கு, ஆனா இபாதத் என்று வந்தா இவர் பின்னுக்கு தான். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் இந்த காலத்துலதான் இப்படி ஒரு கூட்டம் ஈக்கிறாங்கன்னு சரி. இந்த கூட்டத்தை பத்தியும் மஸ்ஜிதுக்குள்ள வந்தா பின்னுக்கால ஈக்கிற கூட்டம், முன்னுக்கு பெரிய ஒரு கூட்டம் நிறைஞ்சிக்கிறாங்க, அந்த நேரம் பின்னுக்கு போய் தீக்கிறவங்க, அது தவறு இல்லை.
அது தவறான ஒரு காரியம் இல்ல. ஆனா சில நேரங்கள்ல உன்னுக்கு தாராளமா இடம் இருக்குது. ஒரு ஜும்மாவை எடுப்போமே, தாராளமா இடம் இருக்குது. ஆனாலும் பெரிய ஒரு கூட்டம் பின்னிக்கிப்பாங்களே, இந்த கூட்டத்தை பத்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில அல்லாஹ் எப்படி சோதனையை கொடுப்பான்டா, அந்த காலத்துல முனாஃபிகீன்கள் 2 கூட்டமா பிரிஞ்சான். ஒரு கூட்டம் எப்படி என்றா, மஸ்ஜிதுல தொழுவைக்கு வருவாங்க, தொழுவைக்கு வந்தா முன் சப்ல தான் தொழுவாங்க. 1வது கூட்டம். அந்த காலத்துல முஃமின்களுக்கும் இடம் இல்ல, முனாஃபிகீன்கள் தான் முன் சப்ல இருப்பாங்க. அப்படியான ஒரு கூட்டம் ஈந்தான். இன்னும் ஒரு கூட்டம் ஈந்தாங்க. எப்படி என்றா, மஸ்ஜிதுக்குள்ள வந்தா இவங்க முன்னுக்கு போறல பின்னுக்கு தான் போவான். மாற எல்லாத்தையும் முன்னுக்கு அனுப்புற, நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க. இவர் பின்னுக்கே தான் இந்திப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸாலு கௌமுன் யதஅக்கரூன ஹத்தா யுஅக்கிருஹுமுல்லாஹ். எந்த மனிதன் மஸ்ஜிதுக்குள்ளால அல்லாஹ்வுடைய விஷயங்களுக்கு அவன் பின்னாவி கொண்டே போவானோ, பின்னுகாவியே இருப்பானோ, அல்லாஹு தஆலா அவன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா நலவையும் பின்னுக்கு போடுவான். ஒரு நலவும் நடக்காது வாழ்க்கையில். தொழுவார், 5 நேரம் தொழுகை நடக்குது, இபாதத் செய்யறாரு, பாவம் இல்ல வாழ்க்கையில, ஆனா ஒன்றுமே நடக்குது இல்லை, வியாபாரமும் இல்ல, ஒன்றும் இல்ல. நீங்க மஸ்ஜிதுல பின்னுக்கா, உங்களோட நலவும் பின்னுக்குதான். அதனால வந்தா அதுதான் சஹாபாக்களுக்கு மத்தியில போட்டி, ஓடி வருவாங்க முன் சப்ல ஈக்கிறது கெஞ்சினாங்க மஸ்ஜிதுல. முன் சப்ல ஈக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்றா கேட்டாங்க சஹாபாக்கள். 2வது சப்புக்கு சொன்னாங்க, முன் சப்ல ஈக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யும். 3வது தடவை கேட்டாங்க, 2வது சப்ல ஈக்கிறவங்களுக்கு சொன்னாங்க, முன் சப்ல ஈக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யும். 3 தடவை சொன்னாங்க. திருப்பி சஹாபாக்கள் கேட்டாங்க, 2வது சப் யார சொல்லலாம். அதுக்கு பிறகு 4வது தடவை தான் சொன்னாங்க, 2வது சப்ல ஈக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யும். அப்ப 3வது சப், 4வது சப், 5வது சப். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் தான் முடிவு பண்ணணும், மௌத்துக்கு முன்னால மஸ்ஜிதோட எப்படி தொடர்பு வைக்க போறோம் சொல்லி. இதுக்குதான் நம்மளுடைய விஷயத்துல போட்டி போட செல் இஸ்லாம் செல்லும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்களுக்கு மஸ்ஜித் என்றாவே சரியான கஷ்டம். ரிமனுக்கு போற மாதிரி சிலவங்களுக்கு மஸ்ஜிதுக்குள்ள வாரது, கொள்ள கொண்டு போற மாதிரி சரியான கஷ்டம், சரியான கசப்பு. வாரது டொய்லெட்டுக்கு மட்டும், வாரது பாவிக்கிறது போறது. மஹல்லா வாசிகள் அந்த மஸ்ஜிதுடைய டொய்லெட்டை பாவிக்க ஏழுமா ஏழாவா, உலமாக்கள் அணுகி அந்த சட்ட திட்டங்களையும் படி. ஏன் மஸ்ஜிதுகள்ல டொய்லெட்டுகள் கெட்டப்பட்டு இதெல்லாம் படி. இந்த சட்டம் மஹல்லா வாசிகளுக்கு உரியதா? எங்களோட வீடுகள்ல டொய்லெட் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, போகலும். ஆனாலும் வீட்டுல போகாம இங்க வாரோமே, அப்படி போக ஏழுமா ஏழாவான்னு அந்த சட்டத்தையும் படி. அதிகமானவங்களுக்கு தெரியா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இமாம் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, ஒரு மனுஷன் வாழ்க்கையில பரக்கத் வரணும் என்றா, செழிப்பு வரணும் என்றா 20 விஷயம் அவன் செய்யும். அந்த 20ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, 20ல ஒன்று தொழில் செய்யறது. அவன் வாழ்க்கையில் 20ல ஒன்று தொழில் செய்யறது. மற்ற 19 விஷயமும் அந்த ஆலிம் எழுதியிருக்கிறாங்க, 19 விஷயமும் மஸ்ஜிதோட தொடர்பு பட்டதுதான். ஒன்றுதான் அவன் வெளியில தொழில் செய்யறது, ஹலாலான முறையில தேடுறது. மற்ற 19 மஸ்ஜிதோட தொடர்பு பட்டதுதான். அவன் வாழ்க்கையில பரக்கத்து வரணும்னு அவன் செய்யக்கூடிய விஷயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்றான். திர்மிதியுடைய ரிவாயத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறான். கனவு காண்றான். இந்த கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இத கேக்குறான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் தத்ரி ஃபீமா யக்தஸிமுல் மலஉல் அஅலா. சொன்னாங்க, மலக்குமார்கள் 3 மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறான். அந்த 3 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். 3 பேரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த 3 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தெரியா அல்லாஹ். இந்த நேரத்துல ஹதீஸ்ல வருது, வலஅ கஃபஹு பைன கதிஃபைய ஹத்தா வஜத்து பர்த பைன சதியை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இறுக்கி கொள்றான், முகாபலா செஞ்சு கெட்டி பிடிச்சு கொள்றான், முஆனகா செய்து கொள்றான், கெட்டி பிடிச்சு கொள்றான். எந்த அளவுக்கு என்ன, அவங்களோட உடம்பு கூலாக கூடிய அளவுக்கு இறுக்கி கொள்றான்.
அதுக்கு பின்னால சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅலிம்து மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். எப்ப அல்லாஹ் தஆலா நீ அணைச்சானோ வானம் பூமியுடைய எல்லா அறிவும் எனக்கு வந்துச்சு. இப்ப அல்லாஹ் கேக்குறான், ஹல் தத்ரி ஃபீமா யக்தஸிமுல் மலகுல் அலா. இப்ப தெரியுமா அந்த 3 பேர் யாருன்னு சொல்லி? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம், சொன்னாங்க எனக்கு தெரியும். கேட்டாங்க யாரு? ஒன்னாவது சொன்னாங்க என்ன தெரியுமா? அல் முக்து ஃபில் மசாஜிதி பஅத ஸலவாத். சொன்னாங்க 5 நேரம் தொழுகைக்கு பின்னால அவசரமாக எந்த மனுஷன் மஸ்ஜிதிலிருந்து வெளியாகலையோ அவனை பார்த்து மலக்குமார் ஆச்சரியப்படுவான். ஜும்மாவுடைய நேரத்தில் எங்களோட நிலைமை என்னன்னு விளங்குது. ஒரு அவசரம், ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை, போக வேண்டிய நிலைமை, அப்படி என்ன போறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா அட்ஜஸ்ட் பண்ண இயலும், கொஞ்சம் நாங்க மேனேஜ் பண்ணி கொள்ள இயலும். ஒரு 5-10 நிமிஷம் நாங்க கொஞ்சம் தாமதிச்சு போம் இந்த ஹதீஸ் அமல் செய்யறதுக்கு. அப்படி என்ற நியத்தில் இருக்கிறாரா மலக்குமார் ஆச்சரியப்படுறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கால தற்போது கூட இப்ப இந்த வருடம் ஒரு இடத்துக்கு குதுபாவுக்கு பேசியிருந்தேன், ஒரு ஊருக்கு. அந்த நேரத்துல இன்னமும் அதே வளமை ஈக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் கொடுத்தா அந்த ஊருடைய வளமை, பல ஊர்கள் இந்த நிலைமை ஈக்குது. சலாம் கொடுத்தா ஜும்ஆவுடைய தொழுகைக்கு பின்னால துஆ ஓதுற வரைக்கும் மஸ்ஜிதுல இருந்து யாரும் வெளியே போகல. ஒரு சின்ன புள்ள சரி அந்த மஜ்மால இருந்து எழும்ப மாட்டான். எழும்பினாருண்டா ஒரு ஊருக்கு புதுசா தான். இன்னமும் அந்த ஊர்களுடைய வளமை ஆச்சரியப்பட்டது. இன்னமும் இப்படியான ஊர்கள் ஈக்குதான் சொல்லி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையாவது முதலாவது. 2வது சொன்னாங்க என்ன தெரியுமா? அல் மஷ்யு அலல் அக்தாம் இலல் ஜமாஅ. சொன்னாங்க மஸ்ஜித் பக்கத்துல இருக்குது. ஜமாத்துடைய தொழுகைக்கு நடந்து வார மனிதனை பார்த்து மலக்குமார் ஆச்சரியப்படுறான். கிட்ட ஊடுவாசல் நடந்து வாரவர் வுதுவோட மஸ்ஜிதை நோக்கி வாராரு, இவரை பார்த்து ஆச்சரியப்படுறான். 3வது சொன்னாங்க இஸ்பாகுல் வுது ஃபில் மகாரா. சொன்னாங்க வெறுக்கக்கூடிய நேரத்துல வுது செய்யற மனிதன், இரவு நேரத்துல, குளிரான நேரங்கள்ல, தஹஜ்ஜுடைய நேரம், சுபஹுடைய நேரம், தொழுகைக்காக வேண்டி வுது செய்யறாரே, இவரை பார்த்து மலக்குமார் ஆச்சரியப்படுறான். சொன்னாங்க இந்த 3 மனுஷனுக்கு 3 நலவு அல்லாஹ் வாழ்க்கையில கொடுப்பான். 1வது நலவு என்ன தெரியுமா? மன் ஃபஅல ذلك ஆஷ பிகைர். அவர் வாழக்கூடிய வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் எல்லா நலவையும் அவருடைய காலடிக்கு நாங்க கொண்டு வந்து தருவோம். இந்த 3 செஞ்சாருன்னா வமாத பிகைர், மௌத்தா போகக்கூடிய நேரம் ஹைரா மௌத்தாவார். யாருக்கும் அநியாயம் இல்ல, யாருக்கும் கடன் இல்ல, நல்ல முறையில மௌத்த கொடுப்போம். பெரிய அமலாக நியமிக்கவர்களே, தொழுவைக்கு நடந்து வார பெரிய அமல் உண்டா? கொஞ்ச நேரம் சரிபட்டு போறது பெரிய அமல் உண்டா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3வது சொன்னாங்க வகான மின் ஹதீஅத்திஹி கயௌமின் வலத்துஹு உம்முஹு. சொன்னாங்க எந்த மனிதன் அந்த நாள், எந்த நாள்ல அவர் அமல் செய்யறாரோ அந்த நாள்ல அன்று பிறந்த பாலகனை போல நாங்க அவரை ஃபுல்லா மன்னிச்சு போட்டோம். மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கிற மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற கண்ணியம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை விளங்கித்தான் சஹாபாக்கள் மஸ்ஜிதிலே காலத்தை கழிச்சா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருஷத்துல பாதி மஸ்ஜிதுல தான் இருந்தா. ஒரு நாள் வீட்டுல ஒரு நாள் மஸ்ஜிதுல. ஹலீஃபா ஒரு நாள் வீட்டுல ஒரு நாள் மஸ்ஜித், பாதி நாள் மஸ்ஜித் பாதி நாள் வீடு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்துல ஒரு சஹாபாக்களுடைய கூட்டம் 300 அல்லது 400 பேர்கள். இவங்களுக்கு சொல்லுவாங்க அஸ்ஹாபு சுஃபான்னு சொல்லுவாங்க, திண்ணை தோழர்கள். இவங்கட முழு வாழ்க்கை மௌத்து வரைக்கும் போனதே மஸ்ஜிதுல, திண்டது குடிச்சது வாழ்ந்தது மஸ்ஜிதுல. இவங்களுக்கு தான் சரி அஸ்ஹாபு சுஃபான்னு சரி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் கையிலுள்ள உடைய தூக்கம் சுன்னத்தான தூக்கம். இந்த தூக்கத்தை தூங்கினது மஸ்ஜிதுல. கையிலுள்ளவுடைய தூக்கம் ஷைத்தான் தூங்காத தூக்கம். அவனா கையிலுள்ள தூங்கலன்னா நாங்க யாரென்று விளங்கி கொள்வோம். ஷைத்தான் தூங்காத ஒரு தூக்கம் கையிலுள்ள, அவனுக்கு விருப்பம் இல்லை அந்த தூக்கம். நாங்க விரும்பணும் அதை சுன்னத். அந்த தூக்கத்தை தூங்கினாங்க மஸ்ஜிதுல் உஸ்மான் ரலியல்லாஹு. சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு புஹருக்கு வந்தாங்க என்றா மக்ரிப தொழுதுட்டு தான் வீட்டுக்கு கொஞ்சம் பேசிட்டு வருவாங்க இஷா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ தொழுதாங்க என்றா சூரியன் உதிக்கிற வரைக்கும் எழும்பவே மாட்டாங்க, யாரோடையும் பேசவே மாட்டாங்க. யார் எவ்வளவு தூரத்திலிருந்து வந்தாலும் சைக்கினதான் பேசவா. சுபஹ் சூரியன் உதிக்கிற வரைக்கும் பேசுறது.
ஆனா எங்களோட நிலைமைகள் ரொம்ப பரிதாபமாகி மஸ்ஜிதுடைய விஷயம். துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுடைய கண்ணியங்கள் உள்ளத்தில் இருக்கு. மஸ்ஜிதுடைய கண்ணியங்கள் எடுங்க. நபிமார்கள் சொத்து செல்வங்களை விட்டுட்டு போகல, கனிமத்தா விட்டுட்டு போனது மஸ்ஜிதுகளை விட்டுட்டு வைக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாவிச்ச ஒரு துப்பாய்கிறார் வரலாறு, அவங்க பாவிச்ச ஒரு கை தடிகிறார் வரலாறு. விட்டுட்டு போன மஸ்ஜிதுல அக்ஸா இன்னமி, ஏன்னா மஸ்ஜிதை தான் பெரிய ஒரு சொத்தா விட்டுட்டு போனா. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த காலத்துல மஸ்ஜிதுடைய கண்ணியம் சிறப்பு உள்ளங்கள்ல இருந்து போயிட்டு அதிகமானவங்க கேட்கிறாங்க, அதுல சின்ன பிள்ளையில காரணம் காட்டுறாங்க. சின்ன பிள்ளையில மஸ்ஜிதுக்கு கொண்டு வர இயலுமா, அவங்களோட தொலை வைக்க இயலுமா? தாராளமாக கொண்டு வர இயலும். இப்ப கூட வெளிநாடுகள்ல நாங்க போனோம்ல பாத்திக்கலாம், வெளிநாடுகள்ல மஸ்ஜிதுல ஒரு பிளே ஏரியா வந்து செஞ்சு வச்சுக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் விளையாடக்கூடிய இடம். எங்க தொழுவ இங்க நடக்கும், அங்க விளையாடு. ஏண்டா பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் எப்படி என்ன பேரண்ட்ஸுக்கு தெரியா, அடிச்சு புடிச்சு கொடுக்கறல்ல மார்க்கத்தை. மார்க்கத்தை பெரியவங்களுக்கே திணிக்கவானம் இஸ்லாம் சொல்லுது, சின்னவங்களுக்கு எப்படி திணிக்குது? உருவான ஒரு 10 நிமிஷம் வந்து எங்களுக்கு கஷ்டம் வேண்டா, எங்களுக்கு பாரம் வேண்டா. அந்த 10 நிமிஷம் அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு பாரமாயிடும்? அமல் பாரம் விளையாட்டல. அப்ப சின்ன பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு கொண்டு வர்றது பிள்ளை இல்ல, அவங்கள கொண்டு வாங்க, அவங்க தாராளமாயிக்கட்டும், விளையாடுறாங்க, விடுங்க, பிரச்சனை. எவ்வளவு காலத்துக்கு விளையாடுவாங்க? நாள் அடைவுல ஐக்கான் கொண்டு வாரதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மிம்பர்ல குத்துபா ஓதி கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க மிம்பர்ல குத்துபா ஓதி கொண்டிருக்கிறாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 பேரும் மஸ்ஜிதுல ஓடி விளையாடி 2 பேரும் விழுந்துட்டாங்க கீழே. கிதாபுல ரிவாயத்துல வருவது, குத்துபால இந்த மிம்பர்ல இந்த இறங்கி அந்த 2 பேர பிள்ளைகளை தூக்கிட்டு மிம்பருக்கு வந்ததா ரிவாயத்துல. ஏந்த பிள்ளை இந்த இடத்துல விழுந்து நான் மிம்பர்ல இருந்து இறங்கி போயிட்டு தூக்கினா என்ன சொல்லும் சமூகம்? குத்துபாட உசூல் உடைச்சிட்டார், பழமைக்கு மாற்றமா செஞ்சிட்டார். மார்க்கத்தை கஷ்டமா கவானம், மார்க்கம் லேசி. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த காலத்துல பெண்கள் மஸ்ஜிதுக்கு தொலை வருவாங்க. தொலை வந்த நேரத்துல சின்ன கை குழந்தைகளை எடுத்துட்டு வருவாங்க. சில நேரத்துல கை குழந்தைகளை தூங்க வச்சுப்பாங்க. தொழுது கொண்டீங்க போல கை குழந்தை பால் கேட்டு அழ ஆரம்பிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சு கொண்ட கிதாபுகள் எழுதுறாங்க, அந்த குழந்தையுடைய பசிக்காக வேண்டி தொழுகைய அவசரமா தொழுவிச்சு முடிப்பாங்க. சின்ன பிள்ளைகளுடைய விஷயத்துல லூசுட்டா சின்னவன் அப்படிதான். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார், நாங்க ஒரு விஷயத்தை நினைவச்சு கொள்ளும், சின்ன பிள்ளைகள் வாரதுல தடை இல்லை. ஆனா சின்ன பிள்ளைகள் வர்றாங்க போறாங்க, நாங்க நினைவுல வச்சு கொள்ளணும். எங்கட சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக ஈக்க போறல்ல. நாளுக்கு நாள் கொண்டு வந்து சில நலவு விஷயங்களை மஸ்ஜிதில் எப்படி நடக்கணும் என்ற ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் கேட்டுக்கொள்வான். கொஞ்சம் கொஞ்சமா திணிக்கிறல்ல, அடிக்கிறல்ல, பெறற்றல்ல. அவன் பள்ளி பக்கமும் வரமாட்டான். போறோம் பள்ளிக்கு போனாவே அடிபுழும். பாப்பா பள்ளிக்கு கூப்பிடுவார், அங்க வச்சு அடிப்பாரு, கூப்பிடுங்க. ஆனா நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். ஏன் இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கணும் என்றால், சொல்லி கொடுக்காம விட்டா இந்த பிள்ளைகள் பெருசாவினா மஸ்ஜிதுடைய கண்ணியம் இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஈக்காது. அதனுடைய விளைவு என்னன்னு நான் கடைசியில் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். சொல்லி கொடுக்கப்படும் ஒவ்வொரு விஷயமும் வந்தா சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. வாப்பா மஸ்ஜிதுக்கு வாங்க, எழுமுங்க போங்க வாங்க, பிரச்சனை இல்லை, சொல்லி கொடுங்க. உலக விஷயங்கள் மஸ்ஜிதில பேசுறல வாப்பா. உலக விஷயங்கள் பேசினா 40 வருஷத்துடைய அமல் பேசிடும். பள்ளி வாசலுக்குள்ள சத்தம் போடப்படாது, கத்தி பேசுறல்ல, அது நிர்வாகமாயிருந்தாலும் தெரிஞ்சு கொள்ளும். ஓபான்னு மீட்டிங் என்ற பேர்ல கத்தி சாவுறல்ல மஸ்ஜிதுக்குள்ள, அதுக்கு வெளி மஸ்ஜிதுகளை வச்சு கொள்ளும். மஸ்ஜிதுக்குள்ள கத்துறல்ல, சத்தம் போடுறல்ல, உலக விஷயங்களை பேசுறல்ல, வியாபாரம் செய்யறல்ல, ஹராம். சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடுறல்ல, கூட்டாளிமாரோட சண்டை பிடிக்கிறல்ல. அதே போல அழுக்கான ஊத்த உடுப்ப உடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுக்குள்ள வாரல்ல. இந்த கண்ணியங்கள் ஒழுக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுங்க, ஒன்றொண்டா சொல்லிக் கொடுங்க. மஸ்ஜிதுக்கு வரப்போல இப்படிதான் வரணும், அப்படிதான் வரணும். பச்சை வெங்காயம் வெள்ளப்பூட கூட தின்னுட்டு வரவானம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த மனிதர்களுக்கு அது இடையூறா ஈக்குமே. சரி, அதே போல தொழுது கொண்டு ஈக்கக்கூடிய நேரம் சில பிள்ளைகள் இடையால ஓடுவாங்க. சின்ன பிள்ளைகள் தான்,
பிரச்சனை இல்ல. இருந்தாலும் நாளுக்கு நாள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும், தொழக்கூடிய நேரம் இடையில ஓடக்கூடாது. முதலாவது நாங்க விளங்கி கொள்ளணும், தொலை போக்கல அவசரமா செல்லதுக்கு சஃப்லத்தர் தொழுது கொண்டிருப்பார். இவருக்கு அது வரைக்கும் பொறுமையில் அவர் தொழுது முடியும் காட்டும். எலும்பி ஓடதான் பார்ப்பார். பெரியவர் ஆய்ந்தால் கொஞ்சம் இங்கலாவி அங்கலாவி சைடாவி நெருக்கி தாண்டி இப்படி எல்லாம் எப்படியாவது வெளியே போதான் பாக்குறார். முதலாவது நாங்க விளங்கி கொள்ளணும், ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கிறாரா, என்ன சட்டம் இடையால போனா கிதாபில் எழுதுறாங்க, தொழுது கொண்டிருக்கிறவர் வாளால வெட்டினாலும் கொலையுடைய பாவம் வெட்டின மனுஷனுக்கு வராது. உலமாக்கள் எழுதுறான் பல சட்ட திட்டங்களை. அப்ப மஸ்ஜிதுக்குள்ள வந்தா தொழுகையில இடையால போகப்படாது. தண்ணீர் ஹவுன்கள்ல மஸ்ஜிதுகள்ல ஈக்கக்கூடிய பைப்போல்ல தண்ணிய வீண் விரயம் செய்யறல்ல, ஓடி ஆடி சத்தம் போடுறல்ல. இப்படி ஒழுக்கங்கள் மஸ்ஜிதுடைய கண்ணியங்கள் வந்தா எப்படி ஈக்கணும், எவ்வளவு ஒழுக்கமா ஈக்கணும், எவ்வளவு கண்ணியமா ஈக்கணும் என்று சொல்லி கொடுத்தா இவன் பெருசாவ 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 மஸ்ஜிதுடைய கண்ணியம் உள்ளத்துக்கு வந்துடும். இந்த கண்ணியத்தை நாங்க சின்னத்திலேருந்து கொடுக்கலையா, பெருசாவினாலும் அதிகமான வாலிபர்கள் வாலிப தருதலைகள் சில வாலிபர்கள் இருக்கிறார். அதிகமான மஸ்ஜிதுகள்ல வெக்கம். சில மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் வந்து சொல்றாங்க, நீங்க மஸ்ஜிதுல ஹதரத் கொஞ்சம் மிம்பர்லயே சொல்லுங்க, போன் கிண்டி கொண்டிருக்கிறாங்க ஒசக தட்டுல, போன் கொஞ்சம் கிண்டவானம் என்றுங்க, வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு மஸ்ஜிதுகள்ல இந்த வேண்டுகோள். ஏன் வந்த பொடியமாருக்கு தெரிய வாலிபர்களுக்கு இது ஒரு மஸ்ஜித், நாங்க இங்க கண்ணியமா ஈக்கணும். ஏன் தெரியா, ஏன் அந்த கண்ணியம் சின்ன வயதுல அந்த தருதலைக்கு கொடுக்கப்படல. இப்ப பெருசாவியும் அவனுக்கு மஸ்ஜித் என்ன தெரியா, மஸ்ஜிதுடைய கண்ணியம் தெரியா. அவன் ஊடு எப்படி ஈக்குமோ அதை போல மஸ்ஜித பாவிக்கிறான். அவன் வேலை தளம் எப்படியோ மஸ்ஜித பாவிக்கிறான். அப்படி பாவிக்கிற இடமல்ல மஸ்ஜித். அதனால சொல்லிக் கொடுங்க. இன்னும் கவலையான செய்தி சொல்லணும் என்றா, எவ்வளவு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மஸ்ஜிதுடைய கண்ணியம் தெரியும். சின்னத்தில் இவங்களோடு விதைக்கப்படல உள்ளத்துல நிர்வாகம் செய்யணும் என்ற ஆசையில எவ்வளவு மஸ்ஜிதுகள்ல நிர்வாகிகள் உள்ளுக்கு மாறாங்க. ஆனா ஒரு காலம் போனதுக்கு பின்னால நிர்வாகத்தை நினைச்சு சடைவு விட்டுட்டு போறான். கடையில வியாபாரம் இல்லைன்னா சடைவு வந்து கடையை விட்டுட்டு தொலைஞ்சிருவோம், ஒரு காலமும் போக மாட்டோம். ஏன் மஸ்ஜித விட்டுட்டு போறாங்க, செய்யலா. மஸ்ஜிதுல கண்ணியம் தெரியா, செஞ்சா கியாமத்துல என்ன கூலி தெரியா. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடிப்படை சீராக இருந்தா வாழ்க்கையில மஸ்ஜிதுடைய கண்ணியம் அடிப்படை சீராக இருந்தா சின்ன புள்ள வாலிபன் ஆய்ந்தாலும் ஒழுக்கமா ஈப்பான். அந்த வாலிபன் பிற்காலத்துல நிர்வாகத்துக்குள்ள வந்தாலும் ஒழுங்க மஸ்ஜித நிர்வாகம் செய்வான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுருக்கமான வாழ்க்கை, சுருக்கத்தை சம்பாதிக்க அல்லாஹு தஆலா பல வழிகளை துனியால வைத்திருந்தாலும் மிக முக்கியமான ஒரு வழியாக மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கக்கூடிய அமலையும் சுருக்கத்துக்கு போற ஒரு அமலாக வச்சுக்கிறான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி